கல்லூரி விரிவுரையாளர்களால் கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமை. நம்பிச் சென்ற இளம் பெண்ணை அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த மூவர். ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக கூறி அத்துமீறியவர்கள் சிக்கியது எப்படி? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் இயற்பியல் விரிவுரையாளராக நரேந்திரா என்பவர் பணியாற்றி வருகிறார். அவர் அங்கு படிக்கும் மாணவி ஒருவருக்கு பாடக்குறிப்புகளை பகிர்வதாக மெசேஜ் அனுப்பி நட்பாக பழகியுள்ளார். ஒரு கட்டத்தில் தன்னிடமிருக்கும் பாடக்குறிப்புகளை தான் தங்கியிருக்கும் அறைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அந்த மாணவியிடம் கூறியுள்ளார். பேராசிரியர் தன்னுடைய படிப்புக்கு உதவி செய்கிறார் என நம்பி அங்கு தனியாகச் சென்றுள்ளார் அந்த மாணவி. ஆனால் அங்கே சென்றபோதுதான் நரேந்திராவின் கோர முகம் அம்பலமாகியுள்ளார். மாணவியை தன்னுடைய அறைக்கு வரவழைத்த விரிவுரையாளர் நரேந்திரா அவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியக்கூடாது என்றும், மீறி சொன்னால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளார். இந்த கொடுமையை மறக்க நினைத்த மாணவிக்கு மற்றொரு கொடூரன் மூலம் தொல்லை ஏற்பட்டுள்ளது. அதே கல்லூரியில் உயிரியல் விரிவுரையாளராக பணியாற்றி வரும் சந்தீப் என்பவர் நரேந்திராவின் நண்பர் ஆவார். இவர் அந்த மாணவியை அணுகி நரேந்திராவுடன் தனிமையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தன்னிடம் இருப்பதாக கூறி அவரை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதை அறிந்து கொண்ட சந்தீப்பின் நண்பரான அனூப் என்பவர் பாலியல் வன்கொடுமை நடந்த வீட்டில் தான் சிசிடிவி கேமரா பொருத்தி இருந்ததாகவும், அதில் இருக்கும் காட்சிகளை இணையத்தில் வெளியிடாமல் இருக்க தன்னோடும் தனிமையில் இருக்க வேண்டும் என கூறி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இவ்வாறு அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதால் மனதளவிலும் உடல் ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாணவி இது குறித்து தன்னுடைய பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக கர்நாடக மாநில மகளிர் ஆணையத்தை அணுகி மாரத்தஹள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் விரிவுரையாளர்களான நரேந்திரா, சந்தீப் மற்றும் அனூப்பிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் மூவரும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கல்லூரி மாணவியை மிரட்டி பேராசிரியர்கள் உட்பட 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெங்களூருவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.